மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள். ஏனென்றால் இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். ஆக இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம்? நவராத்திரி விழா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகை. இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம். அப்போ அந்த பணமெல்லாம் கையில் வேணும் உங்களுக்கு. அதை கொட்டி தருகின்ற பணம், பதவி, செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் கொட்டி தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், பதவி, நல்ல செல்வம், நல்ல புகழ், முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். எப்படியே கொட்ட போகுது? கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன். உங்களுடைய சிரமங்கள் என்ன? பொருளாதார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு. திருமணம் கைகூடி வருது, பணம் இல்லை, வரப்போகுது. ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடை சொல்றாங்க, பணம் வந்துடும் கைக்கு. சொத்து பிடிக்கணும். ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, பணம் பத்தல, பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு. எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பணம் தான் பற்றாக்குறை. பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா. இது வெறும் வார்த்தைக்கு அல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல செல்வங்கள், பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள். ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 180% அத்தனை பேருக்கு அப்படியே நடக்க போறது. இதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை 1/10/2025 முதல் அக்டோபர் மாத பலன்கள் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்கள். ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள். குரு உச்சம் பெற்று மாறுகிறார். குரு 8/10/2020 உச்சம் பெற்று மாறுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் மாற்றம். இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன். யாருக்கு என்னென்ன யோகங்கள், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள், உங்கள் யோகங்கள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலகப் போகின்றது, என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது,
இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம். ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து பொது பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காம இருந்து அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்க ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள். அப்ப அது எப்ப சரியாகும்ன்றது நிச்சயமா பிரம்மன் எழுதியிருப்பார். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கு, ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமா எழுதியிருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்ப சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போறோம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்ற கும்பராசினர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் நன்றாக கவனிங்கள், பொறுமையாக கவனிங்கள், டிக் பண்ணாம பாருங்க. ஆதாரபூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களை தரப்போகின்றேன் என்பதை ஆதாரபூர்வ விளக்கத்துடன் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 4 கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றப் போகின்றது. இந்த 4 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் சிறந்த வலிமை அடைந்து விட்டால் அவனுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி. அப்படிப்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்திலும் வெற்றி அடைய போகின்றது. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்த போகின்றது. ஆக முதல் பயிற்சி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டக்காரன், திடீர் அதிர்ஷ்டத்தை, லாட்டரி போன்ற யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன், 5ஆம் அதிபதியாகி இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த புதன் தற்போது 1/10/2 அதாவது அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே அந்த கன்னி ராசியிலிருந்து புதனாகப்பட்ட கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு புதனாகப்பட்டவன் 5க்குரியவன், ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்கிறார். மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பதவி, உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சிறப்பாக அமையக்கூடியது முதல் பயிற்சி. அடுத்து 2வது தனகாரகன், தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் மூலம், வியாபாரத்தின் மூலம், பதவியின் மூலம், உத்தியோகத்தின் மூலம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, பேரும் புகழும் தரக்கூடிய குரு பகவான் ஒரு குட்டி பயிற்சியாக கோடியை, அது குட்டியிலும் கோடியை தரக்கூடியது. குட்டி பயிற்சி என்றாலும் கோடிகளை குட்டி தருகின்ற ஒரு குட்டி பயிற்சி, அதிச்சார பயிற்சி. 3.5 மாதங்கள் மட்டும் தனுசு ராசியில் உச்சம், அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதியும் 2ஆம் இடமான, அதாவது மீன ராசிக்கு அதிபதியும், மீனத்திற்கு அதிபதியும் தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் 2/11க்குரியவன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் வருகிறார். அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, தொழிலில் அபரிதமான நிர்வாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, புதிய இடம் மாற்றம், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில், புதிய பதவி, புதிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், தொழில் முன்னேற்றம், சொந்த தொழிலில் ஒரு புதிய தொழிலை உருவாக்கி அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, புதிய ஆணையிடும் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது, பேரும் புகழும் கிடைப்பது, உத்தியோகத்தில் இடமாற்றம் என்பது ஒரு புகழோடு அந்த இடமாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட யோகத்தை வழங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நல்லா கவனிக்கணும்.
இந்த கும்ப ராசிக்கு நல்லா கவனிங்க, இந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்பதுதான் இந்த புதனாகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகளில் பல கிரக மாற்றங்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் குரு இருக்கக்கூடிய ஒரு இடம், 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். காலப்புருஷனுக்கு காலப்புருஷ தத்துவப்படி அடிப்படை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகப்பட்டவனும், அதேபோல் உங்களுக்கு தசம தொழில் ஸ்தானத்திற்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில், நல்லா கவனிக்கணும், காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய உத்தியோக தொழில் ஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் இந்த குட்டி பயிற்சியாக அடைகிறார். அது மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து பயிற்சி 10/10/2025. இந்த 10/10/2025 சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். சுக்கிரன் உங்களுக்கு யாரு? 4/9க்குரியவர். 4/9க்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து, நல்ல கவனிங்க, 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதுவரை கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், மனைவிக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள், இதையெல்லாம் தீரக்கூடிய நிலையில், புரியுது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நிலை, அற்புதமான நிலை. அப்ப அந்த நிலையில் சுக்கிரனாகப்பட்டு கேதுவோடு இருந்து விடுதலையாகி கன்னிக்கு வருகிறார். அப்ப கன்னியில் இருக்கிற புதனாகப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். கன்னியில் இருக்கிற புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. ஆக அந்த பாக்கியஸ்தானம் துளாராசி, அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் இப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக 8ஆம் இடத்து அதிபதி 9லும் 9ஆம் இடத்து அதிபதி 8லும் பரிவர்த்தனை யோகம். ஆக இது ஒரு 3ஆவதாக பயிற்சிக்கான பரிவர்த்தனை யோகம் என்பது உச்ச பலனை. சுக்கிரன் இந்த இடத்துல நீசம். கும்பராசி 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துல கன்னிராசிக்கு வரும்போது நீசமாயிருவாரு. ஆனா நீசம் பெற்ற என்ன பரிவர்த்தனை ஆகும்போது என்ன செய்யும்? உச்ச பலனை செய்யும். புரிஞ்சுங்க? உச்ச பலனை செய்யும். ஆக எதிர்பாராத வருமானம், தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், புரிஞ்சுட்டீங்களா, நல்ல வியாபாரம், இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த பரிவர்த்தனை யோகம் அமைந்து விடுகிறது. ஆக 3 பயிற்சிகள், புதனுடைய பயிற்சி, குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, 3ஐயும் பார்த்தாச்சு. அடுத்ததாக செவ்வாய், 4வது கிரகம். செவ்வாயாகப்பட்டவன் கும்பத்திற்கு 3/10க்குரியவன். 3 முயற்சிகள், தைரியம், தன்னம்பிக்கை, எந்த காரியத்தை துணிஞ்சு செய், வெற்றி நிச்சயம் அப்படின்னு 10ஆம் இடத்துல தசம தொழில் ஸ்தானத்துல பூமிகாரனாகி, அதிகாரத்துவம் வாழ்ந்த உத்தியோகத்துக்குரியவனாகி, பல சொத்துக்களை தரக்கூடியவனாகி, பல வாகன யோகத்தை தரக்கூடியவனாகி, பல தொழில்களுக்கு அதிபதியாக்கி, பல முன்னேற்றங்களை, பல தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு தொழில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய தசம தொழில் ஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி வருகிறார் 27/10/2025. இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கும்பராசிக்கு உண்டு. கும்பராசினர்கள் இதெல்லாம் பொது பலன். 80% பேருக்கு அப்படி நடக்கும். ஆனா அந்த 20% பேர் யார்? மோசமான தசாபுத்தி, பாவ கிரகின் தசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக தடைப்படும். அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாணம் முடியல, வேலை இல்லை, கடன் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், குழந்தை இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன சினுக்கில நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம்
பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் நமக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். என்னென்ன எப்போ எந்த நடக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் எப்போ சரியாகும், ஒரு முடிவுன்னு இருக்கு. ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் ஒன்று இருக்கு, அதை எழுதியிருப்பார். அந்த தலையெழுத்து எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.